सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. மூணாவது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 12 ஸ்லோகம் ஆயிருக்கு. தத்துவம் பிரகாசயித்தவ்யம் நியந்தவ்யம் ரஜஸ்ததா சம்ஹர்த்தவ்யம் தமக்காமம் ஜனேன சுபமிச்சதா. தனக்கு நன்மையே விரும்புகிற ஒரு மனிதன் என்ன செய்யணும் அப்படின்னா, சத்துவம் பிரகாசித்தவ்யம், தங்கிட்ட இருக்கிற சத்துவகுணத்தை மட்டுமே அதிகப்படுத்திக்கணும், அதை வெளிப்படுத்தணும். நியந்தவ்யம் ரஜஸ்ததா, ரஜோகுணத்தினுடைய காரியங்கள் எதுவும் வெளிப்பட முடியாதபடி அதை கண்ட்ரோல் பண்ணணும். சம்ஹர்த்தவ்யம் தமக்காமம், தமோ குணத்தை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சம்ஹாரம் பண்ணிடணும், இல்லாம பண்ணிடணும். ஜனேன சுபமிச்சதான்னார். ஏன் அப்படின்னா, அந்யோன்ய அபிபவாச்சேதே விருத்தியந்தி பரஸ்பரம். இந்த குணங்கள் ஒண்ணுக்கொண்ணு எப்பவுமே விரோதிச்சுண்டு, அதாவது முரண்டின்றே நிக்கக்கூடியவைகள், ஒண்ணுக்கொண்ணு முரண்பட்டே இருக்கும். அவைகள் என்ன ஆகும், ஒன்னோட ஒண்ணு அட்ஜஸ்ட் ஆயிட்டு போகாது, சேர்ந்து இருக்காது. அதாவது 3 குணமும் சேர்ந்துதான் இருக்கும். ஆனா பாக்கி 2 குணத்தையும் அமுக்கிண்டு, அதாவது பாக்கி 2 குணத்தையும் அது என்ன பண்ண, மேல விடாம தடுத்துட்டு ஒரு குணம் மேல வர ட்ரை பண்ணும். அப்படி மேல வர குணம் ட்ரை பண்ற குணம் இருக்கு பாருங்க, மேல வரத்துக்கு முயற்சி செய்யற குணம் இருக்கு, இன்வேரியபிளி ரஜோகுணமாவோ தமோ குணமாவோ தான் இருக்கும். சோ ரஜோகுணமாவோ தமோ குணமாவோ இருக்கிறதுனால நம்மளுடைய பிரகிருதி எப்படி மாறிடுறது, ரஜ பிரகிருதியாவோ தமோ பிரகிருதியாவோ அந்த குணங்கள் அதிகமா இருக்கிறவளா மாறிடுறோம். சத்துவகுணம் மேலிடுறதே இல்ல, சத்துவகுணத்தினுடைய காரியங்களே இல்ல. அதனால நம்ம கிட்ட சத்துவகுணமே இல்லாம ரஜோகுணம் மட்டுமே இல்ல தமோ குணம் மட்டுமே மீண்டு நிக்கிறதா, அதாவது மீதூரி நிக்கிறதா ஆயிடுறது. அதுதான் சொல்றார், அந்யோன்ய அபிபவா சேதே, ஒண்ணு அமுக்கிறதுனாலேயே, அபிபவம் கண்ட்ரோலிங், ஒண்ணு கண்ட்ரோல் பண்றதுனாலேயே பரஸ்பரம் விருத்தியந்தி, இவைகள் ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றன. அதோட ததா அந்யோன்ய ஆசிரியா சர்வே, இந்த 3 குணங்களும் ஒண்ணு அண்டிதான் இருக்கும். திஷ்டந்தி நிராசிரியா, அதாவது இது ஒரு சப்போர்ட் இல்லாம இவைகள் தனியாக இருக்காது, அதான் 3 ஒண்ணுக்கு இல்லாம இருக்காது. அதான் சொல்ற, சத்துவம் ந கேவலம் குவாபி ந ரஜோ ந தமஸ்ததா. குவாபி எங்கேயுமே ந கேவலம் சத்துவம், சத்துவகுணம் மட்டும் வெறும் கேவலமா இருக்கிறதுங்கிறது இல்ல. ந ரஜஹா ந தமஹா, ரஜோகுணமும் தமோ குணமும் சத்துவகுணம் இல்லாமல், ரஜோகுணமானது தமோகுணம் சத்துவகுணம் இல்லாமல், சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இல்லாமல், தமோகுணம் ரஜோகுணமும் சத்துவகுணமும் இல்லாம தனியா இருக்கிறதுங்கிறது இல்ல. வெளிதாஸ்த ததா சர்வே தேன அந்யோசர், 3 சேர்ந்தே இருக்கிறதுனால, ததா 3 ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தே இருக்கிறதுனாலதான் அந்யோன்யாசிரியா. அந்யோன்யம்னா அவைகள் ஒன்னே ஒண்ணு அண்டி இருக்குங்கிற சென்ஸ்ல மட்டும் இல்ல, ஒன்னை விட்டு ஒண்ணு இருக்காது, அவைகள் 3ம் மற்ற 2ஐயும் விட்டு, அந்த குணங்கள் மற்ற 2 குணங்களை விட்டு தனியாக இருக்காதுங்கிற சென்ஸ்ல அந்யோன்யாசிரியாக அப்படிங்கிறோம். அந்யோன்ய மிதுனாட்சீவ விஸ்தாரம் கதையாமியகம், இது எப்படி ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கு, அதாவது இந்த குணங்களுடைய இந்த 3 குணங்கள்னால வரக்கூடிய ரிசல்ட், அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கறத சொல்றேன் அப்படிங்கிற. ஸ்ருணு ஞானத்தை யத்ஞாத்வா முச்சியத்தே பவபந்தனா, அவைகளுடைய எஃபெக்ட தெரிஞ்சிருந்தோம்னா அந்த எஃபெக்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, அந்த எஃபெக்ட் வெளில ஜாஸ்தியா வரக்கூடாது அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா, அதை கண்ட்ரோல் பண்றதன் மூலமா இந்த குணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். எஃபெக்ட கண்ட்ரோல் பண்றதன் மூலமாக இந்த குணங்கள் நம்ம கிட்ட மீதூரி நிக்காமல், மேல அதிகப்படியா இருக்காமல் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால அதை சொல்றேன் அப்படின்னு. சந்தேகோத்திர கர்த்தவியா ஞாத்வேத்யுக்தம் மயாவச்சா, இதுல நான் சொல்ற விஷயத்துல எந்த விதமான சந்தேகத்தையும் நீ என்டர்டெயின் பண்ணாத, எந்த சந்தேகமும் அடையாத, ஞாத்வா அனுபவத்தினால சொல்றேன். அதாவது நான் என்ன ஆகும், இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி இவைகளை நான் அனுஷ்டானம் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த அனுஷ்டானங்கள் எப்படி என்ன ஏதுங்கிறத உனக்கு சொல்றேன் அப்படிங்கிற. அதோடு மட்டும் இல்ல, முச்சியத்தை பவவந்தனா, இவைகளை ப்ராப்பரா தெரிஞ்சுட்டு அதை பிராக்டிஸ் பண்றதன் மூலமா தான்
பவபந்தனாத் முச்சியதே, சம்சாரத்திலிருந்து மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு. சந்தேகோத்திர ந கர்த்தவியா ஞாபேத்யுக்தம் மயாவச்சா ஞாதம் தத் அத்புதம் தத் பரிஜாதம் பலேசதி. இது என்னன்னா இதனுடைய பலன்கள், அதாவது எதை எதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சிட்டோம்னா தத் அத்புதம் தத் பரிஜாதம் அது நல்லா தெளிவா தெரிஞ்சிட்டதாக ஆகும்னா சிரவணா தர்சனாச்சைவ சபத்யேவ மகாமதே சம்ஸ்காரானுபவாச்சைவ பரிஜாதம் ந சக்கியதே. இது வெறும்ன சிரவணா தர்சனா, வெறும்ன நம்ம படிக்கிறதுனாலயோ இது தெரிஞ்சுக்கிறதுனாலயோ, அதாவது இந்த வெறும் டெக்ஸ்டுவல் நாலேஜ் இருக்கு பாருங்க. சிரவணா தரிசனா, சிரவணம்னாக்க வேதிக் ஸ்டடி, அதாவது எப்பேற்பட்ட கிரந்தங்களை படிச்சாலும் அந்த கிரந்தங்களை படிக்கிறதுனால மட்டுமே இதை நம்ம என்ன பண்ணிட முடியாது, தெரிஞ்சுட்டு முடியாது, பிராக்டிஸ் பண்ண முடியாது. சிரவணா தர்சனா செய்வ சபத்யேவ மகாமதே சம்ஸ்கார அனுபவா செய்வ. சம்ஸ்காரங்கள் அனுபவங்கள்லாம் இருக்கு பாருங்க, அனுகிரகமும் போடும், அது நன்னாவும் பெரியவா மூலமா தெரிஞ்சுக்கணும், பிராக்டிஸ் பண்ண வாழ்க்கை. அதாவது இந்த கட்டோபனிஷத் கீதையில எல்லாம் சொல்லும் பொழுது, அதாவது ஆச்சரியவத் பசிதி கச்சிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யான்னு சொன்னாரு பாருங்க. இந்த விஷயத்தை உள்ளபடி தெரிஞ்சுட்டு மட்டும் இல்ல, உள்ளபடி அனுபவிச்சவன் யார் இருக்கானோ அவன்கிட்ட தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னாரு இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவன் மூலமா அவ சொல்றதுதான் கன்வின்சிங்கா இருக்கும். அதாவது சாதாரணமா இந்த வேதாந்தத்தை எல்லாருமே சொல்ல போறா, எல்லாரும் சொல்லுவா. அதுவும் இன்னும் பாகவதத்துல சொன்னார், கலவு சர்வே விதிஷந்தி கலவு சர்வே பிரம்மவாதினா அப்படின்பா. அதாவது கலியுகத்துல எல்லாருமே பிரம்ம ஜானத்தை பத்தியும் வேதாந்தத்தை பத்தியும் பேசுவா அப்படின்ட்டு. சோ அதனால அந்த பேசுறதுங்கிறது சுலபமா ஈஸியா இருக்கும். ஆனா விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நல்ல ஞானியா இருக்காரு பாருங்க, யாராவது சன்னியாசிகளோ ஞானியோ விஷயம் தெரிஞ்சவாளோ இருக்கா பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறவ சொன்னா அது நம்ம மனசுல சட்டுன்னு படுற மாதிரி இருக்கும். அது ஒரு கன்வின்சிங்காவும் டைரக்டாவும் பெரியவாளும் சொல்றா. தெய்வத்தின் கோப்பில் உபன்யாசத்துல பாத்தீங்கன்னா இந்த இவரெல்லாம் இருக்கா பாருங்க, புத்தறிவாள்லாம் உபன்யாசம் பண்ணும் பொழுது அவ டைரக்டா ரியலைஸ்டு சோலா இருந்ததுனால அந்த உபன்யாசங்கள் அந்த காலத்துல சட்டுன்னு ஏறுற மாதிரி அவளுக்கு அதை கேட்கறவாளுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா காலம் போக போக அவளுடைய சிஷ்யால்னு வரும்போது என்ன ஆகுது, வேற அவுட் ஆகுது. அதனால அதாவது ஈஸ்வரனுடைய பெருமையை பத்தி சொல்ல வரும்போது அந்த இடத்துல சொல்றாரு எப்படின்ட்டு. அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா டைரக்டா விஷயம் தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவாள்கிட்ட இருந்து கேட்டுக்கிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இதை கேட்டுக்கோ அப்படிங்கிற அத முக்கியமா அந்த இடத்துல சொன்னார். இது சம்ஸ்கார அனுபவா செய்வ பரிஜாதம் ஜாயத்தே. இது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது, அதாவது வெறும் படிப்பதாலேயே கிடைக்கக்கூடியதா இருக்கக்கூடியது இருக்கு இல்லையா, அது அந்த நாலேஜ கொடுக்காது. என்ன ஒரு சாக்ரெட் ஃபீலிங், அதாவது வேதாந்தங்களை படிச்சு அதனால ஒரு அர்த்தம், தீர்த்த யாத்திரை எல்லாம் பண்ணி அதனால ஒரு புண்ணியம், இதெல்லாம் கிடைக்கிறது பாருங்க. இந்த புண்ணியங்கள், இந்த பூஜை புனஸ்காராதிகள்னால வரக்கூடிய புண்ணியங்கள், இது எல்லாமே சாத்விகமான புண்ணியம்னு சொல்ல முடியாது. அதாவது தம்பத்துக்காகவும் பயத்துக்காகவும் எல்லாரும் கார்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தின்னு பகவான் சொல்றாரு, வாஸ்தவம் தான். ஆனா அது என்ன ஆகும், நம்மளுக்கு சட்டுன்னு உடனே நம்ம என்ன ஒரு பலனை கேட்கிறோமோ அந்த பலனை கொடுக்கறதா இருக்கும், அந்த பலனை மட்டுமே கொடுக்கறதா இருக்குமே ஒழிய அதுக்கு மேல நம்மளுடைய எவல்யூஷனுக்கு அது காரணமா இருக்காது. ஏன்னா அது என்ன ஆகும், ராஜசிகமான தர்மானுஷ்டானமா போயிடும். ராஜசிகமான தர்மானுஷ்டானமா போயிடுதுன்னா அந்த ராஜசம்ங்கிறதே பலன். அதாவது நம்ம 4 பேர்த்த பெருமை வாங்கணும், 4 பேர்த்த இவர் பெரிய தார்மிகர்னு நம்ம பெருமை அடையணும், 4 பேர் இவர் தார்மிகர்னு பாராட்டணும், இவரை போற்றணும் அப்படிங்கறதே பெரிய விஷயம் ஆயிடுதுன்னா அதுவே புண்ணியமா போயிடுது, தீர்ந்து போயிடுது, அவ்வளவுதான். அதான் சொல்ற, ஸ்ருதம் தீர்த்தம் பவித்ரஞ்ச ஸ்ரத்தோத்பன்னாச்ச ராஜசி நிர்கதஸ்தத்ர தீர்த்தேவை திருஷ்டம் செய்வ யதாஸ்ருதம் நாதஸ்தத்ர கிருதம் கிருத்தியம் தத்தம் தானம் ச ராஜசம் ஸ்திதஸ்தத்ர கிரியத்காலம் ரஜோகுண சமாவிருத்தः ராகத்வேஷான்ன நிர்முக்தः காமக்ரோத சமாவிருத்தः புனரேவ கிரகம் பிராப்தः யதா பூர்வம் ததா ஸ்திதः ஸ்ருதம் ச நானுபூதம் வை தேன தீர்த்தம் முனீஸ்வர ந பிராப்தம் ச பலம் யஸ்மாத் அஸ்ருதம் வித்தி நாரத துஷ்பாபத்வம் பலம் வித்தி தீர்த்தஸ்ய முனிசத்தம கிருஷே பலம் யதா லோகே நிஷ்பன்னான்னஸ்ய பக்ஷணம் பாபதேக விகாராயே கிராமக்ரோதாதய பரே தேப்யோ மோகஸ்ததா திருஷ்ணா வேஷோ ராகஸ்ததா மதஹா சொல்றார்.
அதாவது அவர் முக்கியமா சொல்லுவார், தமிழ்ல வந்து இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் ஒன்று சொல்லுவோம், த ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் ஈட்டிங். அதாவது நல்லா சமைச்சதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, அதை சாப்பிட்றவா நல்லா இருக்குன்னு சொல்லி ரசிச்சு சாப்பிடணும் இல்லையா. நல்லா சாப்பிட முடிஞ்சதுன்னா நல்லா சமைச்சிருக்கான்னு அர்த்தம், நல்லா பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சாப்பிட்றவளுக்கு பிடிக்கல, அவ எரிஞ்சுட்டா, அவ வாண்டான்னுட்டா அப்படின்ட்டு போயிட்டாக்க என்ன அர்த்தம், சமையல் ஏதோ நல்லா இல்லை. யாரோ ஒருத்தர் 2 பேர் வேணா எங்களுக்கு பசி இல்லை கஷ்டமா இருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனா ஒருத்தர் போல விடாம அவ்வளவு பேரும் நல்லா இல்லைன்னு சொன்னாக்க அது என்ன இருக்கும், அது நல்லா இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா. ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் அதே தான் சொல்ற. கிருஷேகே பலம் யதா லோகே நிஷ்பன்ன அன்னஸ்ய பக்ஷணம். கிருஷேகே, கிருஷின்னாக்க உழவுன்னு சாதாரணமா சொல்லுவோம். உழவுங்கிறது மட்டும் இல்ல, எஃபர்ட்னு அர்த்தம். சோ ஒரு எஃபர்ட் இருக்கு, அந்த எஃபர்ட்டினுடைய பலன் எங்க இருக்கு, நிஷ்பன்ன அன்னஸ்ய பக்ஷணம். ஒரு அன்னம், அதாவது சமைக்கிறதுங்கிற ஒரு எஃபர்ட் இருந்ததுன்னா அந்த சமைக்கிறதுங்கிற எஃபர்ட்டினுடைய ரிசல்ட் எப்ப தெரியும், நிஷ்பன்ன அன்னஸ்ய சமைச்சு முடிச்சா விட்டு பக்ஷணம், அது சாப்பிட்றதுல தான் அந்த சமையலுடைய எஃபர்ட் தெரியும். அந்த மாதிரி தான் இந்த விஷயமும். அதான் சொல்லின்னு வர்றார். ஸ்ரத்தோத்பன்னாச்ச ராஜசி. ராஜசி ஸ்ரத்தா. ராஜசி ஸ்ரத்தனா ஸ்ரத்தா, இந்த ஸ்ரத்தாத்திரை விபாக யோகம்னு சொன்னார் பாருங்க பகவான் கீதையில. தாமசி ஸ்ரத்தா, ராஜசி ஸ்ரத்தா, சாத்விகி ஸ்ரத்தானே. ராஜசி ஸ்ரத்தாங்கிறது எப்படி இருக்கும்னா, ராஜசி ஸ்ரத்தான்னு சொல்லும் போது அதுவும் வைதிகமான சிரத்தை தான். வைதிகம்னா வைதிக விஷயத்துல சிரத்தை. வைதிகமான சிரத்தைன்னா என்ன அர்த்தம், வைதிகம் எப்படி இருக்கும், வேதம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படிப்பட்ட சிரத்தைன்னு அர்த்தம் இல்ல. வைதிக விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிரத்தை அது எப்படி இருக்கு அதான் சொல்றார். ஸ்ருதம் தீர்த்தம் பவித்ரஞ்ச, அதாவது பவித்திரமான தீர்த்தங்கள், பவித்திரமான ஸ்டடி அதெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் இருக்கும். நிர்கதஸ்தத்திர தீர்த்தேவை திருஷ்டம் செய்வ யதா ஸ்ருதம். அங்க அதாவது நல்ல புண்ணிய தீர்த்தங்களுக்கு போறான். புண்ணிய தீர்த்தங்களுக்கு போயிட்டு என்ன பண்றான், ஸ்நாதஸ்தத்திர, அங்க வந்து ஸ்நானங்கள்லாம் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி விகிதமான முறையில ஸ்நானம் பண்றான். அதாவது எவ்வளவு கட்டத்துல ஸ்நானம் பண்ணணும், எப்படி ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு எந்த அந்த மாதிரி விகிதமான முறையில ஸ்நானம் பண்றான். கிருதம் கிருத்தியம், அங்க பண்ண வேண்டிய ஸ்நானங்கள். தத்தம் தானம், அங்க செய்ய வேண்டிய தானங்கள் எல்லாம் முறையா செய்யறான். அங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யறான். ஸ்திதஸ்தத்திர கிரியத் காலம், கொஞ்ச நாள் அந்த ஊர்ல தங்கியிருக்கான். 3 நாள் தங்கணும். அதாவது திருராத்திரம் ஜாஹ்னவி தீரே பஞ்சராத்திரம் தியாமனேன்னு சொல்லிருக்கு இல்லையா. அதாவது கங்கை கரையில அவன் என்ன பண்ணணும், 3 ராத்திரியாவது கங்கை கரையில, 3 நாள் கங்கையில இருக்கணும், கங்கை கரையில குடி இருக்கணும். அதே மாதிரி 5 நாளாவது யமுனை கரையில இருக்கணும். யமுனை கரையில 5 நாள் இருந்து அங்க புண்ணியம் இதெல்லாம் பண்ணினாதான், ஸ்நானாதிகள்லாம் பண்ணி டெய்லி அந்த 5 நாளும் அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு இருந்தா தான் யமுனையில ஸ்நானம் பண்ண புண்ணியம் பூர்ணமா கிடைக்கும். அதாவது கங்கையில 3 நாளாவது இருந்து அங்க அனுஷ்டானம் பண்ணினா தான் புண்ணியம் பூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி எவ்வளவு நாள் எங்க தங்கணும்னு சொல்லியிருக்கோ அவ்வளவு நாள் அங்க தங்குறான். அங்க தங்கி எல்லா காரியங்களையும் பண்றான். ஆனா அவன் மனசுல என்ன இருக்கு, தன்னை மேம்படுத்திக்கணும், எவால்வ் ஆகணுங்கிற எண்ணம் இல்ல. ஏதோ சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு அதனால நான் வரேன் அப்படின்ற எண்ணத்தோட தான் வரானே ஒழிய அதை தவிர வேற எண்ணங்கள் இல்லை. ரஜோகுண சமாவிருத்தா, ஏன்னா அவனுக்கு ராகத்வேஷான்னு நிர்முக்தா, அந்த ராகத்வேஷங்கள்லாம் போகவே போல. அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், பக்கத்துல இருக்கிறவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, எப்படி பண்ணிட்டு இருக்கா, ஏதா பண்ணிட்டு இருக்கா, அவ மாதிரி நம்ம பண்ணலன்னாக்கா நம்மளுக்கு புண்ணியம் குறைச்சலா இருக்குமோ ஜாஸ்தியா இருக்குமோ, அங்கேயும் அந்த கம்பாரிசன்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அங்கேயும் பொறுத்தியார் என்ன பண்றாளா, தான் என்ன பண்றமா, தனக்கு நல்ல பேர் வருமா, தான் என்ன பண்ணினேன்னு பொறுத்தியார் சொல்லுவாளா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அங்கதான் இருந்துட்டு இருக்கு. சோ ராகத்வேஷான் நிர்முக்தா காமக்ரோத சமாவிருத்தா, அதனால என்ன ஆகுது, ஆசை ஜாஸ்தியா இருக்கு. அதாவது அந்த ஊர்ல போனா அந்த ஊர் மார்க்கெட்ல என்ன விசேஷங்கள், அது என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறது, குரோதம், தனக்கு சரியா பண்ணி வச்சா பண்ணி வைக்கல, இப்படி இருந்தது அப்படி இருந்ததுங்கிற எண்ணம். சோ காமக்ரோத சமாவிருத்தா புனரேவ கிரகம் பிராப்தா யதா பூர்வம் ததா ஸ்திதா. சோ அந்த மாதிரி தீர்த்த யாத்திரையெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு வந்தா. தீர்த்த யாத்திரை கஷ்டப்பட்டுன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன, இந்த காலம் மாதிரி ஏதோ ஒரு பிளேன்லயோ ட்ரெயின்லயோ ஏறணும் போனோம் இறங்கினோம் பண்ணினோம் வந்தோங்கிறது கிடையாது. அந்த காலத்துல தீர்த்த யாத்திரை அத்தனையும் நடந்து போனோம். அதோட அங்கங்க எங்க பசிக்கிறதோ பசிக்கிற இடத்துல ஏதோ ஹோட்டல் இருக்கு, ஹோட்டல்ல பார்த்து சாப்பிட்டோம் அப்படிங்கறதுலாம் கிடையாது இல்லையா. தானே ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், சமைக்கணும். சமைக்கிறதுக்குன்னா அவ்வளவுத்தையும் எடுத்துட்டு இப்போ அவ்வளவு நாளைக்கு வேணுங்கிற அளவுக்கு கட்டி தூக்கின்னு போயிட்டு இருக்க முடியாது. அங்கங்க யாச்சிக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி தங்களுக்கு வேணுங்கிற அன்னம், அதாவது அரிசி தண்டலம் இதெல்லாம் ஏதாவது பிக்ஷை பண்ணி, அந்த பிக்ஷை பண்ணதுக்கு மேல என்ன பண்ணணும், அதெல்லாம் யாசிச்சு அதை தனக்கே வேணுங்கிற சமையலை பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், தீர்த்த யாத்திரையில ஒரு வேளைதான் சாப்பிடணும், இல்ல மத்தியானம் சாப்பிட்டதே சாயங்காலத்துக்கு எடுத்து வச்சுக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் பண்ணி தங்களுக்கு வேணுங்கிறத கட்டி தூக்கிண்டு நடந்து அவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கும். நடந்து போகும்போது எவ்வளவோ காடுகள்,
காடுகளுக்கு நடுவில் எவ்வளவோ மிருகங்கள், இதெல்லாம் எவ்வளவு கஷ்டங்கள். இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிண்டு இவ்வளவு பசி தாகத்தையும் தாங்கிண்டு தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு அதே அவ்வளவு கஷ்டத்தோடு ஊருக்கு திரும்பி வரான் அப்படின்னு சொன்னா வந்ததுல என்ன இருக்கணும்? இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சதுல என்ன இருக்கணும்? பூர்ண சத்துவ குணமா மாறி இருக்கணும். ராகத்வேஷான்ன நிர்முக்தா காமக்ரேத சமாமிருத்தா புனரேவ கிரகம் பிராப்தா யதா பூர்வம் தாஸ்தா. முன்னாடி போகும்போது எந்த குணங்களோட போனானோ அந்த குணங்கள்ல அணுவளவும் மாற்றம் இல்லை, அப்படியே தான் இருக்கான். அப்படின்னா ஸ்ருதம் ச நானுபூதம் வை தேன தீர்த்தம். அவனால தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணியோ அந்த தீர்த்தத்தினுடைய புண்ணியத்தை அனுபவிச்சிருக்கான்னு சொல்ல முடியுமா? அவன் ஏதோ இந்த ஊர்ல குளிக்கிறதுக்கு மேல அந்த ஊர்ல குளிச்சிருக்கான்னு சொல்லலாம், அவ்வளவுதான். ஏதோ சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ அந்த மாதிரி குளிக்க ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா அதனால எந்த விதமான சேஞ்சும் அவனுக்கு ஏற்படல. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல சேஞ்ச் வரலன்னா அந்த மாதிரி ஒரு அனுஷ்டானங்களை பண்ணினதுல என்ன லாபம்? நப்ராப்தம் ச பலம் யஸ்மாத் அஸ்ருதம் வித்தி நாரத. அதனால அவனுடைய பலம் அது கிடைக்கலன்னா, அதாவது அந்த தீர்த்த யாத்திரையுடைய பலன் அவன் அடைய முயற்சி செய்யலன்னா அஸ்ருதம், அது சரியான முறையில கேட்கப்பட்டது, சரியான முறையில செய்யப்பட்டதுங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை அப்படின்றார். நிஷ்பாபத்துவம் பலம் வித்தி தீர்த்தசிய முனிசத்தம. தீர்த்த யாத்திரையெல்லாம் பண்ணினதனுடைய பலன் என்னன்னா சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா நிஷ்பாபத்துவம். பாபம் எல்லாம் அத்தனையும் போனோம். நீ பாபம் போறதுங்கிறது நம்ம ஜலத்துல முண்டி எழுந்திருக்கிறதுனால மட்டுமே பாபம் போகும், போகாதுங்கிறது இல்ல, போகும் பாபத்துல. ஆனா அது மட்டும் இல்ல, நம்ம மனசை நம்ம கிளீன் பண்ணணும். நம்ம மனசை நம்ம கிளீன் பண்ணாம அப்படியே இருந்துருந்தோம்னா சரீரத்துல இருக்கிற அசுத்தி போகும், மனசுக்குள்ள இருக்கிற அசுத்தி நம்ம போறதுக்கு இடம் கொடுக்கலையே. மனசுல இருக்கிற அசுத்தி போறதுக்கு நம்ம இடம் கொடுத்தா தானே அது தீர்த்த யாத்திரை அனுபவிக்கிறதுடைய பலன் கிடைக்கும். சோ நிஷ்பாபத்துவம் பலம் வித்தி தீர்த்தசிய. தீர்த்தத்தினுடைய பலன் நிஷ்பாபம். என்ன சாஸ்திரம் சொல்லும் போது என்ன எடுத்து சமஸ்த பாப நிரசனார்த்தம், எல்லா பாபத்தையும் மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா. எந்த ஒரு சங்கல்பமும் நம்ம என்ன பண்றோம்? உபாத்த துரித க்ஷயம். உபாத்தம்னா எங்கிட்ட நேர்ந்திருக்கிற, எங்கிட்ட வந்திருக்கிற, எங்கிட்ட இருக்கிற சமஸ்த சகல விதமான துரித, துரித்தனாக்க பாபங்கள், க்ஷயத்வாரா அந்த பாபங்கள் அழிவதன் மூலம் ஸ்ரீ பரமேஸ்வர பிராப்தியர்த்தம், பரமேஸ்வரனுடைய கிருபை எனக்கு கிடைக்கணும். சோ பரமேஸ்வரன் கிருபை எனக்கு கிடைக்கணும்னா பாவம் போறதின் மூலமாக பரமேஸ்வரன் கிருபை. வெறும் பரமேஸ்வரன் கிருபை டைரக்டா நம்மளுக்கு கிடைச்சிடணும்னு பிரார்த்தனை பண்ணல. உபாத்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். அந்த உபாத்த துரிதம்ங்கிறது என்ன? ராகத்வேஷத்துல இருக்கு. ராகத்வேஷம்ங்கிறத நம்ம கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ராகத்வேஷத்தை என்ன பண்ணணும்? நம்ம தான் போக்கிக்கணும். அதுதான் மித்யா ஞானம். மித்யா ஞானம்னா ஒண்ணு சாஸ்திரியமான மித்யா ஞானம் இல்ல. தப்பா நம்ம லோகத்தை பார்த்து எவனோ ஒருத்தன் இருக்கான், அவன் எனக்கு வேண்டாதவன், அவன் எனக்கு நல்லது பண்ண மாட்டான், கெட்டதுதான் பண்ணுவான்னு அவனை பத்தி நம்ம என்ன பண்றோம்? ஒரு ராங் நோஷனை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாம அந்த நோஷனை ஏன் டெவலப் பண்ணிக்கணும்? சோ அதனால அவங்ககிட்ட ஒரு வெறுப்பு, அவனை சேர்ந்த வாழ்க்கை வெறுப்பு, அந்த மாதிரி மனசுல கொஞ்சம் கொஞ்சமா கலுஷங்கள் டெவலப் ஆகுது. அந்த கலுஷத்தோட நம்ம பார்க்கும்போது உலகத்துல பாக்குற சமஸ்த வஸ்துக்களுமே கலுஷிதமா இருக்கு. அதாவது ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு லோகத்தை பார்த்தா எல்லாம் கருப்பா தெரியறதுங்கிற மாதிரி. சோ நிஷ்பாபத்துவம் பலம் வித்தி தீர்த்தசிய முனிசத்தமே. தீர்த்தத்தினுடைய பலம் நிஷ்பாபம். கிருஷேஃபல், அதான் ஒரு உதாரணம் கொடுக்கிறார். கிருஷேஃப் பலம் யதாலோகே நிஷ்பன்னான்னஸ்ய பக்ஷணம் பாபதேக விகாராயே காமக்ரோதாதய பரே. காமக்ரோதாதய பாபதேக விகாராக லோபோ மோகஸ்ததா திருஷ்ணா துவேஷோ ராகஸ்ததா மதா. இந்த குணங்கள் எல்லாம் லோபஹா, லோபஹான்னா கிரீடு, மோகா ஒரு டெல்யூஷன், ததா திருஷ்ணா, கிருஷ்ணாங்கிறது ஆசை, துவேஷா வெறுப்பு, ராகா அதுவும் ஆசை. அதாவது ராகஹாங்கிறது முதல்ல ஏற்படக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான டிசையர். கிருஷ்ணாங்கிறது, அதாவது கிருஷ்ணாங்கிற சாதாரண வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தாகம்னு அர்த்தம். தாகம்னா தொண்டை என்ன ஆகும்? காஞ்சி போச்சு. தொண்டை காஞ்சி போனதுனால தொண்டை சூடாயிடுது. அது சூடாகும் போது அந்த சூட்டை தணிக்கணும்னா என்ன பண்ணணும்? தண்ணியை ஊத்தும் போதுதான் அந்த சூட்டை தணிக்க முடியும். தண்ணியை ஊத்தலைன்னா தொண்டை எரியறது, அப்புறம் கமர்றது, அப்புறம் இருமறது, அந்த மாதிரி மேல மேல நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கே இல்லையா? அதனால என்ன பண்ணணும்? அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு இதை கொடுக்கணும், தண்ணியை கொடுக்கணும். அந்த தண்ணியை குடிக்கிற தேவை எவ்வளவு இருக்கோ, தண்ணியை குடிக்கிற வேகம் எவ்வளவு இருக்கோ, அந்த தண்ணியை குடிக்கிற வேகத்துக்கு பேரு திருஷ்ணா. அதான் திருஷ்ணான்னா தாகம். சோ அந்த தாகிக்கிற அளவுக்கு தண்ணிக்கான தாகம் எவ்வளவு எடுக்கிறதோ அந்த அளவுக்கு ஆசை இருந்தால், அதாவது அந்த ஆசையை தணிக்காமல்
இது என்ன ஆகும், இந்த வேகம் தனியாது, நம்ம புத்தி வேற விஷயத்திலேயே போகாது அப்படின்னு இருந்தா அதுக்கு பேரு திருஷ்ணான்னு பேரு. சோ ராகா கிருஷ்ணா. லோபகான்னா என்ன அர்த்தம், எந்த விஷயம் இருக்கோ அது எனக்கு மட்டும்தான் வேணும், பொறத்தியார்ட்ட இருக்கக்கூடாது, பொறத்தியார் யார்ட்டையும் இல்லாம எங்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், நான் மட்டுமே, எங்கிட்ட மட்டுமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி கிரீடு, தங்கிட்ட மட்டுமே, தனக்கே எல்லாம், தங்கிட்ட மட்டுமே எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க. அந்த எண்ணத்துக்கு பேரு லோபகான்னு பேரு. சோ வெறும் ஆசை மட்டும் இல்ல, ஆசை வருது, ஆசைக்கு அடுத்து தாகிக்கிற அளவுக்கு வேகம் வருது, அந்த தாகிக்கிற அளவு தவிர தங்கிட்ட மட்டுமே, தனக்கு மட்டுமேங்கிற அளவுக்கு பேராசை வருது. அதான் பேராசை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ லோபகா மோகா ததா திருஷ்ணா துவேஷா ராகா ததா மதஹா. இதுல ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த கரஸ்பாண்டிங்கான குணத்தோட போடுற. லோபகா மோகா திருஷ்ணா துவேஷா ராகா மதஹா. முதல்ல இவனுக்கு ஒரு அரகன்ஸ், இவங்கிட்ட ஒரு பிரைடு ஏற்படுறது. பிரைடு ஏற்படும் போது ராகம், அவன் என்ன பண்றது, நான் அனுபவிக்கணும்ன்ற ஆசை வருது. ஆசை வரும்போது பிரைடு வருது. அதுக்கடுத்து கிருஷ்ணா. கிருஷ்ணா வரும்போது என்ன ஆகுது, பொறத்தையாட்ட தங்கிட்ட கிடைக்காம பொறத்தையாட்ட இருக்கிறதா இருந்தா துவேஷம் வருது. அதுக்கப்புறம் அதுல பேராசை வருது. பேராசை வரும்போது என்ன ஆகுது, எப்படி இன்னொருத்தன்ட்ட இருக்கலாம், அவன்கிட்ட இருக்கப்படாதுன்ற மோகம், அதாவது டெல்யூஷன், தவறான நோஷன்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கரஸ்பாண்டிங்கா டெவலப் ஆகுது. அதையும் சேர்த்தே தான் இந்த இடத்துல கொடுத்திருக்காரு. அதோட இன்னும் வேற என்னென்ன டெவலப் ஆகுது, அசூயா, ஈர்ஷ்யா, அக்ஷமா, அசாந்தி. இதெல்லாமும் அசூயானா ஒரு பொறாமை, அதாவது ஒரு எரிச்சல். அசூயா ஈர்ஷ்யாங்கிறது ரெண்டுமே பொறாமை தான். ஆனா ஈர்ஷ்யாங்கிறது ஒரு வஸ்து ஒருத்தன்ட்ட இருக்கு, தங்கிட்ட இல்லைன்னு உடனே தனக்கு அது வேணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு அந்த பொறாமைக்கு பேரு ஈர்ஷ்யான்னு பேரு. ஆனா அவன்கிட்ட இருக்கிறத பார்த்த உடனே ஒரு எரிச்சல், அவன்கிட்ட இருக்கே அப்படின்னு கண்ணு வைக்கிறான்னு சொல்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு திருஷ்டி படக்கூடிய அளவுக்கு ஒரு பொறாமை இருந்ததுன்னா அவன்கிட்ட இருக்கே அப்படின்னு ஒரு எரிச்சல் பொச்சரிப்பெல்லாம் இருந்துன்னு வச்சுங்கோ. அந்த எரிச்சலோட கூடின பொறாமைக்கு பேரு அசூயான்னு பேரு. அசூயப்படுறான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதான் வயிற்றெரிச்சல்ங்கிற மாதிரி. அசூயா ஈர்ஷ்யா அக்ஷமா, அதனால என்ன எடுத்து பொறுமையின்மை, அசாந்திகி, அதனால மனுஷன் மனசுல நிம்மதியின்மை. இதெல்லாம் பாப்பான் ஏதானி நாரத ந நிர்கதானி தேகாத்து தாவத் பாபயுதோ நரகா ந நிர்கதானி. இந்த குணங்கள் மனுஷன் தேர்ந்து வெளியில போகாத வரைக்கும் தாவத் பாபயுதோ நரகா. அப்ப அந்த பாப குணங்கள்னால்தான் இதெல்லாம், பாபத்தினுடைய சம்பத்தினால்தான் இதெல்லாம் வருது. கிருத்தே தீர்த்தே எதைத்தானி தேகாந்த நிர்கதானி சே. தீர்த்த யாத்திரை பண்ணிவிட்டு கிருத்தே தீர்த்தே தீர்த்தே கிருத்தேபி தீர்த்த யாத்திரை பண்ணினா கூட தேகாந்த நிர்கதானி சே தேதானி, இவைகள் தேகத்துல இருந்து வெளியில போ, நம்ம கிட்ட இருந்து வெளியில போலேன்னா, தேகம்ங்கிறது ஸ்தூல தேகம் இல்ல, சூக்ஷ்ம தேகம் கூட. அதுதானே மானசிக தேகமா இருக்கு, மனோமய கோஷமா இருக்கு, அதுலதானே இதெல்லாம் இருக்கு. நிஷ்பல சிரமையே வைகா. அந்த மாதிரி தீர்த்த யாத்திரை பண்ணோம்னா நிஷ்பலகா, அது பலனற்றது, சற்றும் பலனை கொடுக்காதது. சிரமையேவ ஏகா, அது கேவல ஆயாச மாத்திரம். அதாவது ஒரு எஃபர்ட் எடுத்துட்டு கஷ்டப்பட்டு தீர்த்த யாத்திரை பண்றதுக்கான எஃபர்ட்டை எடுத்துட்டு அவ்வளவு தூரம் பார்த்துட்டு வந்திருக்கோம், பிக்னிக் போயிட்டு வந்திருக்கோம், அவ்வளவுதான். கர்ஷகசி யதாததா. ஒரு உழவன் நிலத்தை உழும்போது அந்த நிலத்தை உழறதுல நிஷ்பலமான உழவு இருந்தால் எப்படியோ, அந்த நிஷ்பலம்ங்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்றாரு. எதனால உழவு நிஷ்பலமா போகலாம், உழவு நிஷ்பலமா போறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத சொல்றாரு. சிரமேண ஆபீடித்தம் கஷேத்திரம். சிரமேண ஆபீடித்தம். ஒரு என்ன பண்றான், கஷேத்திரம்னா பூமி, பயல். கஷேத்திரம்னா வெறும் பூமி இல்ல, உழவுக்கு தகுந்ததான, அதாவது விதைச்சு விளைவிக்க தகுந்ததான பூமிக்கு பேரு கஷேத்திரம்னு பேரு. அதுதான் கஷேத்திரம்னு சொல்லுவா. சோ கஷேத்திரம் அது எப்படி இருக்கு, கிரமேண ஆபீடித்தம். அது தன்னுடைய பங்கு எவ்வளவு வரணுமோ சண்டை போட்டு அந்த அந்த பங்கை அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், வாங்கிட்டு இருக்கான். ஆபீடித்தம். கிருஷ்டா பூமிகி சுதுர்கடா, அவனுக்கு கிடைச்ச பூமி எப்படி இருக்கு, சுதுர்கடா. அது ஒரு பாறையும் தெரியுமா, இல்லைனாக்கா சுலபமா சட்டுன்னு உழ முடியாதபடி வருஷக்கணக்கா தரிசா போட்டு வச்ச மாதிரியோ அது கரம்பு பிடிச்சு போயிருக்கிற பூமியா இருக்கும், இல்ல கொஞ்சம் கல்லுங்கட்டையுமா இருக்கும். அது சுதுர்கட்டா, ரொம்ப அதாவது உழறதுக்கு ரொம்ப பாங்கு இல்லாத ஒரு இடம், அதை விளைவிக்கிறதுக்கு பாங்கு இல்லாத ஒரு இடமா இருந்து அது என்ன பண்ணா கிருஷ்டா. கிருஷ்டானா பிளவுட் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணபட்சியம் கிருஷ்ணபட்சியமே கிருஷ்ணபட்சியமேன்னு சமூகத்துல வருது பத்தியில. கிருஷ்ணபட்சியம் அப்படின்னு சொன்னோம்னாக்க
நம்ம வந்து அக்ரிகல்ச்சர், அதாவது நம்ம வந்து என்ன பண்றோம், டில்டு லேண்ட், நம்மளாவே அந்த லேண்டை உழுது பயிர் விளைவிக்கிறோம். சோ நம்மளால மனிதர்களால பயிர் விளைவிக்கப்பட்ட இடமா இருந்தா அது பேரு கிருஷ்ணபட்சம்னு பேரு. தானா விளையும் பூமி, ஏதாவது காட்டுல வந்து மரம் செடி கொடிகளா ஏதோ விதை விழுந்து தானா முளைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி இருந்தா அகிருஷ்டபட்சம்னு பேரு. இவன் என்ன பண்றான், கிருஷ்டா பூமியை நல்லா உழுதுருக்கான். சுதுர்கதா பூமிகி கிருஷ்டா உத்தம் பீஜம் மகார்கஞ்ச, பீஜம் விதைய உத்தம் விதைச்சிருக்கான். அந்த விதை சாதாரண விதை இல்ல, மகார்கம், நல்ல விளைவத்த, அதாவது கஷ்டப்பட்டு நல்ல வசதியான வந்து முக்கியமான ஏதாவது என்ன நிறைய விளைச்சலை தரும், நிறைய ஈல்ட கொடுக்கும். இது வந்து அப்படின்னு எங்கேயோ தேடி பிடிச்சு எங்கேயோ கடையில விலையை கொடுத்து வாங்க. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, விதையெல்லாம் வந்து போன வருஷம் என்ன விளைச்சல் வந்ததோ அந்த விளைச்சல்லையே விதைக்காகன்னு கொஞ்சம் விட்டுருப்பா. அந்த விதைப்பாடுன்னு விட்டு அதை என்ன பண்ணிருப்பா, தனியா கட்டி வச்சிருப்பா. அதை எப்படி இது பண்ணணுமோ ப்ரிசர்வ் பண்ணணுமோ வேப்பல அந்த மாதிரிலாம் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பா. இல்லையே வேப்பம் முன்னாத்து சாம்பல் இதெல்லாம் போட்டு கட்டி ஜாக்கிரதையா வீணாகாம. அந்த மாதிரி இல்லாம என்ன பண்ணிருக்கான், ஜாக்கிரதையா போய் வசதியான விதைய பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கான். விதைக்கே பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கான்னு அர்த்தம். சாதாரணமா விதைக்கு பணம் கொடுக்க மாட்டா, போன விளைச்சல்ல இருந்து எடுத்து வச்சுட்டு இருப்பா இல்லையா. சோ விதைக்கே பணம் கொடுத்து வாங்கியிருக்கான்னா மகார்க்கம். சோ உத்தம் பீஜம் மகார்கஞ்ச கிதா விருத்திர் உதாகிருதா, அதுக்கு எப்படி நடந்துக்கணுமோ, அதாவது பறவைகள்லாம் வராம அந்த பயிர் பச்சை வளர்றதுக்கு எப்பப்ப தண்ணி ஊத்தணுமோ என்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஹிதா விருத்திகி அனுகூலமா நடந்துட்டு இருக்கான். அகோராத்திரம் பரிக்லிஷ்டா ரட்சணார்த்தம் பலோச்சுகா, அகோராத்திரம் பரிக்லிஷ்டா, ராத்திரி பகலா என்ன பண்றான், அந்த வயல்லயே போய் அங்கேயே படுத்துக்கிறான். ராத்திரி காவல் காக்கணுமே. ரட்சணார்த்தம் பலோச்சுகா, சரியான முறையில விளைச்சல் வரணும், அந்த விளைச்சல்ல ஈல்டு முழுக்க தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு. காலே சுப்தஸ்து ஹேமந்தே வனே, காலே சுப்தகா ஹேமந்தே காலே வனே சுப்தகா, ஹேமந்தே காலே குளிர்காலத்துல, குளிர்காலம் முடிஞ்ச உடனே சட்டுன்னு என்ன குளிர்காலத்துல அறுவடை வரப்போறது. நம்ம என்ன பண்ணுவோம், மார்கழி அதெல்லாம் முடிஞ்ச உடனே தை மாசத்துல அறுவடை இல்லையா, போது வீட்டுல உட்காந்துட்டோம்னா என்ன ஆயிடும், யாராவது வந்து விளைச்சல் அறுத்துன்னு போயிட்டாங்கன்னாக்க அவ்வளவு வருஷம் அவன் பாடுபட்டது அத்தனையும் பிரயோஜனம் இல்லாம போயிடும் இல்லையா. அதனால ஹேமந்தே காலே சுப்தகா வனே, அந்த விளைச்சல் பூமி இருக்கே, அந்த விளைச்சல் பூமியில குளிர்காலத்துல ஓபன் ஏர்ல அங்க படுத்துட்டு இருக்கான். வியாக்ராதிபீர் கிருஷம், அதாவது காட்டுல இருக்கிற மிருகங்கள்லாம் இருக்கு, அங்க இவ்வளவு தூரம் விளைஞ்சிருக்கு, பயிர் பச்சையெல்லாம் இருக்குன்னாக்க அதுக்கு என்ன ஆகலாம், அதை சாப்பிடறதுக்கு நிறைய மிருகங்கள் வரலாம். அந்த மிருகங்கள் அத்தனையும் அங்க வரப்போறதுன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணும், புலி சிங்கம் எல்லாம் கூட வந்து நிக்குவாங்க. புலி சிங்கம் விளைச்சலுக்கு வரப்போறது இல்ல, விளைச்சலை சாப்பிடுற மிருகங்களுக்காக புலி சிங்கங்கள் வரும் இல்லையோ. சோ அந்த மாதிரி காட்டு மிருகங்கள் வரக்கூடிய இடத்துல குளிர்காலத்துல காட்டுல படுத்துட்டு என்ன பண்றான், காப்பாத்துறான். ஆனா அது என்ன ஆகுது, பக்ஷித சலவை, திடீர்னு இப்ப கூட பேப்பர்ல பார்த்தோம் பாருங்க, பக்ஷிதா சலபை சர்வம், திடீர்னு எங்க இருந்தோ வெட்டுக்கொலியும் தட்டுக்கொலியும் வருது. எங்க இருந்து வருது, ஏன் வருது, எப்படி வருதுன்னு தெரியாது. சடன்னா அத்தனையும் என்ன ஆகும், ஒரு பெரிய படம் மாதிரி, அதாவது ஒரு மேகம் வந்து உட்கார்ற மாதிரி அந்த நிலத்தை பார்த்தா அப்படியே அத்தனையும் பச்சை பசேர்னு அத்தனையும் உட்காந்துருது. உட்காந்துட்டு என்ன பண்ணும், மேல இருக்கிறது நுனியெல்லாம் கட் பண்ணி அந்த கதிரெல்லாம் கட் பண்ணி இலையெல்லாம் கட் பண்ணிட்டு அது என்ன பண்ணும், போட்டு போயிடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த வருஷம் விளைச்சல் பிரயோஜனம் இல்லை. சலபாகா பக்ஷிதம் சலபை சர்வம் நிராசஸ்த, அந்த சலபங்கள் எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. அந்த காலத்துல அதை வந்து அவ்வளவும் ஒரு பெரிய இது இருந்துன்னு வச்சுக்கோ, நேரத்துல 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுட்டு இருக்கான், அவ்வளவு தூரத்தையும் அது அவ்வளவு உட்காந்துதுன்னா அவ்வளவுத்துக்கு சட்டுன்னு ஒரே செகண்ட்ல வராம மருந்து அடிக்க முடியுமோ, அந்த மாதிரி மருந்து அடிக்கக்கூடிய மிஷின் எல்லாம் இருக்குமோ, அவ்வளவுத்துக்கு மருந்து தெளிக்கிறது அந்த காப்பாத்துறதெல்லாம் நடக்கிற காரியமோ. சோ அத்தனையும் வந்ததுன்னா என்ன எடுத்தோம், 6 மாசத்தினுடைய எஃபர்ட் ஒரு செகண்ட்ல வீணா போயிடுது. பட்சிதம் சலபை சர்வம் நிராசஸ்ட கிருத புனகா, அவன் என்ன ஆயிட்டா, அவ்வளவும் நிராசம். இது சலபம்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். இதுல வந்து என்ன பண்ண சாதாரணமே சொல்றாரு, அதிவிருஷ்டி அனாவிருஷ்டிக்கு சலபாக மூஷகா ககாக ராஜானஸ்தேதி ஷடேதே ஈதி பாதையான்னு ஈதி பாதைகள்னு சொல்லுவாது. அதாவது நம்மளுக்கு எதிர்பார்க்காம வரக்கூடிய கஷ்டங்கள், நேச்சுரல் கலாமிட்டிஸ் மாதிரி, எதிர்பாராம வரக்கூடிய நேச்சுரல் கலாமிட்டிஸ், அதனால வரக்கூடிய நஷ்டங்கள். அதிவிருஷ்டிகி, அதிவிருஷ்டிக்குனாக்க நார்மலா நம்மளுக்கு எவ்வளவு மழை தேவையோ அந்த மழையை விட அகாலத்துல நிறைய மழை பெய்யறது இருக்கு பாருங்க. அந்த அகாலத்துல நிறைய மழை பெய்யும் போது அது என்ன ஆகுது, அந்த மழை தண்ணி ஓடாது, வயல்லயே தேங்கி எடுத்துனா பயிர்கள்லாம் அழுகி போயிடும். இல்ல அறுக்க வேண்டிய சமயத்துல அறுப்பு சமயத்துல மழை பெஞ்சு எடுத்துனா அந்த அறுப்புக்கு தயாரா இருக்கிற கதிர்லாம் அதுக்குள்ள இருந்தே முளைச்சிடும். அது முளைச்சுட்டுனா அதுக்கப்புறம் அங்க இடத்துல பயிர் இருக்காது, அந்த பயிர் எதுக்குமே உபயோகப்படாது. அடுத்த வருஷம் விதைக்குன்னா இந்த புதுசா முளைச்சதுல கதிர் வரப்போறது இல்லை. அதனால எதுக்கு அதுல வந்து இது இருக்காது, பூமி இருக்காது, அது செடியில இருந்தே முளைச்சது தானே.
அதனால அதுக்கு சக்தி இருக்காது, அது உங்க ஈல்டு இருக்காது. இந்த கதிர் அத்தனையும் வேஸ்டா போனதுதான் மிச்சம். சோ அதிவிருஷ்டிக்கு அனாவிருஷ்டிக்கு மழையே இல்லைன்னு வச்சுக்கோ, பூமியிலேயே தண்ணி இருக்காது. இவன் அத்தனைக்கு ஏத்த இறைக்க வேண்டியிருக்கும். இறைக்கிறது இவனுடைய எஃபர்ட். அந்த எஃபர்ட்னால இறைக்கிறதா இருந்தா தேவை எவ்வளவு தேவை தண்ணியோ அவ்வளவு இறைக்க முடியுமான்னு தெரியாது. அது தண்ணியும் குறையலாம், இவனுடைய எஃபர்ட்டும் குறையலாம். அதனால ஈல்டும் குறையலாம், ஈல்டு இல்லாமையே போலாம். அதோட சலபாகானாக்கு இந்த வெட்டுக்கிளி மாதிரி இதெல்லாம் தட்டுக்கிளின்னு அது லோகஸ்ட்னு சொல்றோம் பாருங்க, அது மூஷக்காக எது ஜாஸ்தி ஆயிடலாம். ககாகா பறவைகள் அதுகள்லாம் வந்து எடுத்துன்னு போயிடலாம். அப்புறம் என்ன பண்ணலாம், ராஜானா என்ன பண்ணலாம், கம்பல்சரியா வந்து என்ன பண்ணலாம்னாக்கா ஆர்மிக்கு வேண்டியிருக்கோம், இல்லைனாக்கா அந்த ஊருக்கு ஜனங்களுக்கு வேண்டியிருக்கோம், வேற எங்கேயோ ஒரு இடத்துல என்ன ஆகும் பஞ்சம் இல்ல பட்னி, அதனால அங்க அனுப்ப வேண்டியிருக்கும்னு அவளும் டாக்ஸ நிறைய போடலாம், இல்ல நிறைய வந்து அதை எடுத்துட்டு போகலாம். அந்த மாதிரி ராஜாக்கள் எப்படி நடத்துப்பான்னு தெரியாது. சோ இது எல்லாமே ஏதாவது ஒரு விதத்துல நம்மளுக்கு ஈல்ட குறைக்கக்கூடியவைகள் அப்படின்னு அர்த்தம். சோ நம்மளுக்கு ஈல்ட குறைக்கக்கூடியதா இருக்கக்கூடிய சில கெலாமிட்டஸ் சிச்சுவேஷன்ஸ். இது உதாரணத்துக்கு சலபம் மட்டும் சொன்னார். பக்ஷிதம் சலபை சர்வம் நிராசஸ்த கிருத புனா தத்வத் தீர்த்த சிரம புத்திரா கஷ்டதோ ந பலப்பிரதா. சோ கேவல ரஜோகுணத்தை மட்டும் வச்சிருந்து, அதாவது ரஜோகுணம் அதிகமா இருந்துட்டு ரஜோகுணத்தை போக்குறதுக்கு எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் வெறும் தீர்த்த யாத்திரை மட்டும் ஒருத்தன் பண்ணினான்னால் அது என்ன ஆகுது, இவங்கிட்ட இருக்க ரஜோகுணமும் தமோ குணமும் போல தீர்த்த யாத்திரை மட்டும் பண்றான். அப்ப என்ன ஆகுது, தத்வத் தீர்த்த சிரமஹா. தீர்த்த யாத்திரைங்கிறது வெறும் சிரமஹா, அது வந்து ஒரு பிசிக்கல் எஃபர்ட், அவ்வளவுதான். கஷ்டதா, நம்மளுக்கு பிசிக்கலா கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. இது பிசிக்கலி டயர்சம் ந பலப்பிரதா, எந்த பலத்தையும் தராதுன்னு. ஆனா இதே சத்துவகுணம் மீறி இருக்கக்கூடியவன் பண்ணக்கூடிய தீர்த்த யாத்திரையோ, சத்துவகுணத்தை வளர்த்துக்கணும்னு பண்ற தீர்த்த யாத்திரையோ, சத்துவகுணத்தை வளர்த்துன்றவன் இல்ல தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு சத்துவகுணத்தை வளர்த்துக்கிறவன் பண்ற தீர்த்த யாத்திரை எப்படி இருக்கும், தத்துவம் சமுத்கடம் ஜாதம் பிரவிருத்தம் சாஸ்திர தரிசனாத். தத்துவம் சமுத்கடம் சாஸ்திர தரிசனாத், வேதாந்தாதி சாஸ்திரங்களை படிக்கிறதன் மூலமாக அவன் சத்துவகுணத்தை நல்லா வளர்த்துட்டு இருந்தான்னால் பிரவிருத்தம், அந்த குணம் பிரவிருத்தம், இஃப் இட் இஸ் வெல் என்டவுட் வெல் டெவலப்டு, சத்துவகுணம் வளர்ந்துருந்தா வைராக்கியம் தத்பலம் ஜாத்தம், அது பூர்ணமான ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும். குறிப்பா தாமசார்த்தேஷு நாரத, தாமச விஷயங்கள்ல தமோ குணத்தினால வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, அதாவது நியர் வெல்த், அந்த வெல்த்தை தான் மட்டுமே என்ஜாய் பண்ணணுங்கிற ஆட்டிடியூட், எல்லாமே தனக்கு தான் இருக்கணுங்கிறது, உலகத்துல இருக்கிற சமஸ்த விஷயங்களையும் தான் அனுபவிக்கணுங்கிறதுங்கிறதுலாம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி தாமசார்த்தேஷு வைராக்கியம் தத்பலம், தத்துவகுணம் வளர்ந்தது கிடையாலும் இந்த எல்லா குணங்களையும் வைராக்கியம் தான், பூர்ண வைராக்கியம் தான். அதோடு மட்டும் இல்ல, பிரசஹ்ய அபிபவத் கேதே, இந்த சத்துவகுணம் வளர்ந்திருந்ததுன்னா என்ன பண்ணா, பிரசஹ்ய ஃபோர்சிபிளி ரஜஸ்தமசி அபிபவதி, ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் கண்ட்ரோல் பண்ணும், தானாகவே அந்த ரெண்டு குணமும் தலை தூக்க விடாமல் கண்ட்ரோல் பண்ணும். ரஜஸ்தமுத்கடம் ஜாதம் பிரவருத்தம் லோபயோகதா, லோபயோகதா நம்ம கிட்ட கொஞ்சம் ஆசை ஜாஸ்தியாக ஆச்சுன்னா, அதாவது ராகம் திருஷ்டா அது லோபத்துல போய் நின்றுதுன்னா, லோபத்துக்கு போகும்போது ராகத்திலேயே கட் பண்ணிடணும், அட்லீஸ்ட் கிருஷ்ணாலையாவது கட் பண்ணிடணும். அது லோபத்துக்கிட்ட போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அது டெஃபினட்டா இதுல கொண்டு போய் விட்டுடும், ரஜோகுணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ராமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா, அந்த ரஜஸ் தலையை தூக்கும் போதே கட் பண்ணணும். அது லோபத்துக்கிட்ட போயிடுச்சுன்னா பிரரூಢ மூலகா, நல்ல வேர் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதான் ரஜஸ் சமுத்கடம் ஜாதம் பிரவருத்தம் லோபயோகதா தத்ததா அபிபவத்தியேவ தமசத்வே ததா உபே. அது என்ன ஆகும், தமசத்வே அபிபவதி, அந்த ரஜோகுணமானது தமசத்துவம் ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும். தமஸ்தா உட்கட்டம் பூத்வா பிரபுத்தம் மோக யோகதா, தமோ குணம் வந்து என்ன ஆகுது ஜாஸ்திங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம், மோக யோகதா டெல்யூஷன்னால, அட்லீஸ்ட் ரஜோகுணமாவது ஆசையினால, தமோ குணம் மோகம் டெல்யூஷன் அண்ட் கன்ஃபியூஷன் அஜ்ஞானம், அதனால அது வந்து என்ன ஆயிடுது பிரபுத்தம் வந்து பிரரூಢ மூலம், அதாவது நல்ல வேர் பிடிச்சு டெவலப் ஆகி மரமா வளர்ந்து கொடுத்தோம்னா, அதான் பிரவருத்தம்னா மரமா விருட்சமா வளர்ந்து கொடுத்தோம்னு அர்த்தம். தத் சத்துவ ரஜசிச்சோமே சங்கம்ய அபிபவத்யபி, அது சத்துவம் ரஜசுங்கிற ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும். விஸ்தரம் கதையாமிய யதா அபிபவதி, இந்த மூணு குணமும் பாக்கி ரெண்டுத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்றது, பாக்கி ரெண்டுத்தையும் எப்படி அமுக்கிறது, அபிபவத்தினா அமுக்கிறது, தலத்தா கூடாம அமுக்கிறது, தான் மட்டும் மேல ஏறி நிக்கிறது அப்படிங்கறத சொல்றீங்க. யதா சத்துவம் பிரபுத்தம், சத்துவகுணம் எப்படி நன்கு பேசிக்கா நல்ல ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்கோ,
மத்திர் தர்மே ஸ்திதா சதா. மதி புத்தியானது எப்பவும் தர்மத்துல, அதாவது ரிலிஜியஸ் அஃபேர்ஸ்லயே இருக்கும். மனுஷன் என்ன பண்ணுவான், பகவானை பத்தி தர்மம்னா எந்த தர்மம் பண்றது, பணம் கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்ல. தர்மம்னா ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ். அவனுக்கு பகவானை பத்தின ஒரு சிந்தனை தான் இருக்கும். சிந்தையதி பாக்கியார்த்தம் ரஜஸ்தம சமுத்பவம். ரஜோகுணத்தினாலேயோ தமோ குணத்தினாலேயோ வரக்கூடிய விஷயங்களை, அதாவது பொருள்களை சம்பாதிக்கணும், பொருள்களை பொசஸ் பண்ணணும், அதை ஜாக்கிரதையா பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவனுக்கு ஏற்படாது. அர்த்த சத்து சமுத்பூதம் கிருண்ணாதிச்ச ந ததா. அவன் அர்த்த சத்தம், அதாவது ஒரு லோகத்துல இருக்கிற வஸ்துக்களாலேயோ வெல்த்னாலேயோ அதனால வரக்கூடிய ஒரு பர்பஸ் இல்லாமோ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அனாயாச கிருத்தம் சார்த்தம். அவன் சம்பாதிக்க விரும்புறது எல்லாமே எப்படி இருக்கும், அனாயாச, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும். அதாவது கஷ்டப்பட்டு முயன்று ஒரு வேலையை செஞ்சு முடிச்ச உடனே ரொம்ப டயர்டாயி அந்த வேலையினுடைய பலனையே அனுபவிக்க முடியாதபடி டயர்டாயி தூங்கிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் அதுல அந்த சம்பாதிக்கிறதுல என்ன லாபம் இருக்கு? சோ அனாயாச கிருதம் எல்லாமே எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கணும், ரொம்ப சிரமப்படாம இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் சத்துவகுணம். அனாயாச கிருதம் சார்த்தம் தர்மம் யஜ்ஞம் ச வாஞ்சதி. தான் பண்ணக்கூடிய ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கூட என்னவா இருக்கும், அனாயாசம். அதுக்காகவே எஃபர்ட் எடுத்துட்டு நாலா பக்கமும் சுத்தி அடிச்சுட்டு அதே முக்கியமான, அதாவது அதுக்கான சம்பாரங்களை சம்பாதிக்கிறதுலயே நோக்கமா இருந்தான்னாக்க சாத்விகேஷ்வேவ போகேஷு காமம் வை கொடுத்தேதா. சாத்விகமாக போகங்களை அனுபவிக்கிறதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ராஜசேஷு ந மோக்ஷார்த்தம் தாமசேஷு புனஸ்குதா. சோ ராஜச போகத்திலேயே இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாக்க தாமச போகங்கள்ல எங்க இருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க போறது அப்படின்னு. ஏவம் ஜித்வா ரஜபூர்வம் ததஷ்ட தமசோஜயா. இந்த மாதிரி அவன் என்ன பண்ணணும், ரஜோகுணத்தை ஜெயிக்கணும், அப்புறம் தமோ குணத்தையும் ஜெயிக்கணும். தத்துவம் ச கேவலம் புத்திர சதா பவதி நிர்மலம். அந்த நேரத்துல நிர்மலமான கேவலமான சத்துவகுணம் மட்டும்தான் இருக்கும். அதாவது ரஜோகுணமும் தமோ குணமும் இருக்கும். ஆனா ரஜோகுணமும் தமோ குணமும் தங்களுக்கான விஷயங்களை கொடுக்கறதாகவோ தங்களுக்கான ஆசைகளை தூண்டுறதாகவோ தங்க பக்கம் அவனை இழுக்கிறதாகவோ ஆகாது. அது சத்துவகுணத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்காக பேசிக்கா எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்குமே ஒழிய சத்துவகுணத்தை தங்க கிட்ட இழுக்கிறதா சத்துவத்தை குறைக்கிறதா ஆகாது. சத்துவகுணமும் தமோ குணமும் இருக்கா அப்படின்றது தெரியாத அளவுக்கு, இல்லேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அதுதான் கேவலம் நிர்மலம் அப்படின்னு. யதா ரஜ பிரவருத்தம் பை, ரஜோகுணம் பிரவருத்தம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், யக்வா தர்மான் சனாதனான். அவன் சனாதனமாக லோகத்துல இவ்வளவு நாளும் எது தர்மம்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த தர்மங்களை திக்வா, அந்த தர்மங்களை அனுஷ்டிக்காமல், அதாவது பெரியவா எப்படி சொல்லியிருக்காளோ பெரியவா சொன்னதை சொன்னபடி ஃபாலோ பண்ணாமல், அந்நியதா குருத்தே தர்மான். அவன் என்ன பண்ணுவான், தான் இஷ்டத்துக்கு இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு தான் இஷ்டத்துக்கு அனுஷ்டானம் பண்ணுவான். ஸ்ரத்தாம் பிராப்தியத்து ராஜசி. சோ தான் பண்ணினதான் நல்லது, இந்த மாதிரி பண்ணாதான் பூர்ண புண்ணியத்தை கொடுக்கும்னு சொல்ற பத்தில அது ராஜசி ஸ்ரத்தா. பரம்பரையா பெரியவா அனுஷ்டானம் பண்ற முறையில பண்றது சாத்விக ஸ்ரத்தா. அந்த மாதிரி எல்லாம் இதுதான் கரெக்ட், நான் படிச்ச புத்தகத்துல இப்படிதான் படிச்சிருக்கேன், இப்படிதான் சொல்லியிருக்கு, இந்த மாதிரிதான் அதை இன்டர்பிரட் பண்ணணும்னு பண்றது இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு ராஜசி ஸ்ரத்தான்னு பேரு. ராஜசாத் அர்த்த சம்பிருத்தி ததா போகஸ்து ராஜசா. அந்த மாதிரி ராஜசமான இதனால அர்த்த சம்பிருத்தி, அதனால வரக்கூடிய வெல்த் அது ராஜச போகத்து தான் கொடுக்கும். தத்துவம் வினிர்கதம், அதுல என்ன ஆயிடும், அந்த மாதிரி பண்ணும்போது இவங்கிட்ட இருக்கிற சத்துவ குணம் வெளியில போயிடும். தேன தமஸ்சாதி நிகிரகா, தமோ குணமும் நிகிரகம் ஆயிடும். எதா தமோ விவருத்தம் சியாத் உட்கட்டம் சம்பபூவக. தமோ குணம் எப்ப விவருத்தியாச்சோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றேன். ததா வேதேன விஸ்வாசா. தர்மசா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தர்மத்துல, ஆனா வேதேன விஸ்வாசா, வேதத்துல விசுவாசம் இருக்காது. தர்மசாஸ்திரே ததைவச்ச, தர்மசாஸ்திரத்திலையும் ஸ்ரத்தாம் தாமசியும் பிராப்திய கரோதிச்சு தனாத்தியம். சோ தாமசி ஸ்ரத்த வருது, சோ அதுல இருந்து என்ன ஆகும், தனத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் தோணும். ரோகம் சர்வத்திர குறித்தே, யாரை கண்டாலும் பிடிக்காது, எல்லாத்தையும் கோபம் வரும். இருக்குனாக்கா புறத்தையார் மேல எரிஞ்சு விழறது, இல்ல எரிச்சல் படுறதுன்னு அர்த்தம். சாந்தி மதிக்கச்சி, அவனுடைய மனசுல ஒரு நிம்மதி எப்பவுமே இருக்காது, சாந்திங்கிறது எப்பவுமே இருக்காது. அதான் மனசு படபடபடே இருக்கும், புறத்தையார் மேல கோபங்கள் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஜித்வா சத்துவம் ரஜஸ்டைவ புரோதனோ துர்மதி சதா. தமஸ் அது ரஜசு சத்துவங்கிற ரெண்டுத்தையும் என்ன கண்ட்ரோல் ஆயிடும். அந்த தமோ குணம் அது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் ஆயிடும். புரோதனஹா, எப்பவும் சதா மூஞ்சி கடவும் போனேன்னு சொல்ல பாருங்க, அந்த மாதிரி கோபிஷ்டனாவே இருப்பான். தர்மதிகி,
இதனாலதான் தைத்திரிய உபனிஷத்துல சொல்லும்போது அதூக்ஷா தர்ம காமாஸ்யு, அதாவது ரஜோகுணம் தமோகுணம் இல்லாமல் கேவல சத்துவகுணம் மட்டும் இருக்கக்கூடியவாளாக அதூக்ஷாக, அவ ஹார்டாவும் இருக்கக்கூடாது, ஹார்ஷாவும் இருக்கக்கூடாது, ட்ரையாவும் இருக்கக்கூடாது, பொறுத்தியாட்ட சிம்பத்தைஸ் பண்ணக்கூடியவாளா இருக்கணும். சோ அந்த சிம்பத்தைஸ் பண்ணக்கூடியவாள் எம்பதி, அதாவது they should be able to empathize with others, அந்த மாதிரி இருக்கக்கூடியது இருக்கு பாருங்க. அனூக்ஷாகா, தர்மத்துக்காக தர்ம காமாக, அதாவது தனக்கு பேர் வரணுங்கிறதுக்காக தர்மத்தை அனுஷ்டானம் பண்றவா இல்ல, சாஸ்திரம் சொல்லியிருக்குங்கிற முறையில பெரியவா சொல்லியிருக்கா, அது வழி காமிச்சிருக்கா, இந்த வழியில தான் போனோம், இதுதான் நல்ல வழி அப்படின்னு தர்ம காமாசிகோன்னு இருக்காரு பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறவா தான் கேவல சத்துவகுணத்தோட இருக்கிறவா. பட் இந்த தமோ குணத்தோட இருக்கிறவா என்ன பண்ணுவா, வர்த்ததே காமச்சாரேன, தாங்க இஷ்டத்துக்கு தான், அதாவது இந்த ஆபஸ்தமர் சூத்திரத்தை சொல்லுவார், அதாவது காமவாத காமச்சார காம பக்ஷா, தாங்க நினைச்சதை பேசிண்டு, தான் நினைக்கிறத ஆசைப்படுறத பேசிண்டு, தான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறானோ அப்படி இருந்துட்டு, எதை சாப்பிடணும்னு நினைக்கிறானோ அதை சாப்பிட்டுன்ற மாதிரி சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றது இல்ல. சோ வர்த்ததே காமச்சாரியன, தங்க இஷ்டத்துக்கு இருக்கிறது. பாவேஷு விதத்தேஷு ஏகம் சத்துவம் ந பவதி ரதச்சைகம் தமஸ்ததா சகைவ ஆசிரித்திய வர்த்தந்தே குணா மிதுன தர்மிணா. சத்துவம் மட்டுமோ ரஜஸ் மட்டுமோ தமஸ் மட்டுமோ இருக்காது, சேர்ந்துதான் இருக்கும். இதெல்லாம் மிதுன தர்மிணா, அதெல்லாம் பேராதான் இருக்கும். ரஜோ வினான சத்துவம் சாத் ரஜஸ் தத்துவம் வினா கொச்சித்து தமோ வினான செய்வேதே வர்த்தந்தே புருஷத. ரஜஸ் தமஸ் தத்துவமும் ஒண்ணு விட்டு ஒண்ணு இருக்காது அப்படின்னா, தபஸ்தாபியாம் விஹீனந்து கேவலம்னு கதாச்சன. தமசும் ரஜஸ் ஒண்ணு விட்டு ஒண்ணு இருக்காது, தமஸ் ஒண்ணு விட்டு ஒண்ணு இருக்காது. தமஸ்தாபியாம் விஹீனந்து, ரஜசும் சத்துவமும் விட்டுட்டு கேவலம் ந கதாச்சன, கேவலமான தமோ குணம் எப்பவும் இருக்காது. சர்வே மிதுன தர்மானா குணாக, சர்வே குணாக மிதுன தர்மானா, அந்யோன்யம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தே இருக்கக்கூடிய தன்மை உடையவைகள். காரியாந்தரேஷுவை, எந்த காரியங்கள் செய்கிறதா இருந்தாலும் அந்யோன்ய சம்சிதா சர்வே திஷ்டந்தி ந வியோஜிதாக, உன்னோட ஒண்ணு சேர்ந்து இருந்தா தான் இவைகள் இருக்குமே ஒழிய ஒன்னு விட்டு ஒண்ணு பிரிஞ்சிருந்தா எக்ஸிஸ்டே ஆகாது அப்படின்ட்டு. அந்யோன்ய ஜனகாஸ்தைவ, ஒண்ணு ஒண்ணு பிரசவ தர்மினா. என்ன இதெல்லாம் தான் அது பேர் என்ன, வஸ்துக்கள். இப்ப பிரகிருதியில இருந்து பிரகிருதியர் மகான் மகத்தோ அகங்காரகான்னு சொல்லும் போது என்ன பண்றோம், இந்த குணங்கள்ல இருந்துதான் பாக்கி வஸ்துக்கள் வருது. சோ இவாதான் ப்ராடக்ட்ஸ், அதான் இந்த ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறதுனால சேர்ந்து இருந்தா தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சோ பிரசவ தர்மினா தத்துவம் கதாச்சித்த ரஜஸ்தமசி ஜனயத்திட கதாச்சித்து ரஜசத்துவ தமசி ஜனயத்தபி கதாச்சித்து சமஹா சத்துவரஜசி. அதாவது சத்துவம் சில சமயம் ரஜசையும் தமசையும் ப்ரொடியூஸ் பண்ணும், ரஜஸ் சில சமயம் சத்துவத்தையும் தமசையும், தமஸ் சில சமயம் ரஜசையும் சத்துவத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஜனயன் ஏவம் அந்யோன்னம் மிருத்பிண்டாஸ்த கடமியதா, அதாவது மிருத்பிண்டத்திலிருந்து இது எப்படி வருது, மிருத்பிண்டம் மட்டும் வர முடியுமோ, மேலே கீழேன்னு கபாலத்வய சம்யோகம்னு சொல்லுவா. மிருத்பிண்டம் எல்லாம் மண்ணெல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து தண்ணியோடு சேர்ந்து பிசைஞ்சு சக்கரத்து மேல வச்சிருந்தாதான் கடம் வர முடியும். வெறும் மண்ணு மட்டும் இருந்தா மண்ணுல இருந்து கடம் வந்துருமோ. அதனால என்ன எடுத்தோம், புத்திஸ்தாஸ்தே குணாஸ்காமான் போதயந்தி பரஸ்பரம் தேவதத்த விஷ்ணுமித்ர யஜ்ஞதத்தாதையோ யதா யதா ஸ்திரீ புருஷஸ்தைவ மிதுனோச்ச பரஸ்பரம். லோகத்துல 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்துட்டு காரியம் பண்றாளோ, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து காரியம் பண்ணி எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்றாளோ, தேவதத்த விஷ்ணுமித்ர யஜ்ஞமித்ரன் 3 பேர் சேர்ந்து ஒரு ஆபீஸ் வச்சிருக்கா, ஆபீஸ்ல ஏதோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உண்டு பண்ணணும்னாக்க 3 பேரும் சேர்ந்துதானே எல்லாத்தையும் உண்டு பண்ண முடியும். அந்த மாதிரி எப்படி பண்றாளோ, யதா ஸ்திரீ புருஷஸ்தைவ மிதுனோச்ச பரஸ்பரம், அதே மாதிரி லோகத்துல என்னதுக்கு குழந்தை பிறக்கணும்னாக்க எப்படி அந்த இதெல்லாம் அந்த சேர்க்கைங்கிறது தேவையா இருக்கோ, ததா குணா சமாயந்தி யுக்மபாவம் பரஸ்பரம். இந்த குணங்கள்ட்ட இருந்தா லோகத்துல இருக்கிற எல்லா விதமான வஸ்துக்களும் உண்டாருது. லோகத்துல பிரசவ தர்மி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ப்ரொடியூசர்ஸ். அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்ல தனியா வராது. மிதுன தர்மானகா எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருந்தா தான் பாக்கி வஸ்துக்களை உண்டு பண்ணக்கூடிய சக்தி பிரச்சதாக ஆறுது. ரஜசோ மிதுனே சத்துவம் சத்வஸ்ய மிதுனே ரஜா உபேச சத்துவ ரஜசி தமசோ மிதுனே விதுகு. அந்த மிதுனம்னு சொன்னோம்னாக்க, அதாவது மிதுனம்னாக்க இப்ப இங்க 3 இருக்கே, 3 சேர்றதே மிதுனம்னு சொல்றேளே அப்படின்னாக்க அதான் சொல்ற, ரஜசோ மிதுனே சத்துவம் சத்வஸ்ய மிதுனே ரஜா உபேச சத்துவ ரஜசி. அதாவது தத்துவம் ஒரு காரியத்தை செய்யணும்னா ரஜஸ் தமஸ் ரெண்டும் சேர்ந்து அதுல ஒரு யூனிட்டா, ரஜஸ்ல தத்துவம் தமஸ் ரெண்டும் சேர்ந்து, தமஸ்ல தத்துவம் ரஜஸ். சோ இது எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி பேரா அந்த மாதிரி என்ன ஆகுது, ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துடுறது அப்படின்னு சொன்னார். அப்ப நாரதர் கேட்கிறார், சொல்ற வியாசத்தை, இத்தியேத கதிதம் பித்ரா குணரூபம் அனுத்தமம்
இந்த மாதிரி சத்வம் ரஜஸ் தமஸ் இந்த 3 குணங்களுடைய விசேஷம், குணரூபம், 3 குணங்களுடைய ரூபம் அனுத்தமம், வெளியில எங்கேயும் சொல்லப்படாது, வெளியில தெரியாதது. மிகச்சிறந்த முறையில அந்த 3 குணங்களுடைய தனித்தன்மைகள் என்ன, அந்த தனித்தன்மைகள் எதது உண்டு பண்றது, அது எது மற்ற 2 குணங்களையும் நம்ம கிட்ட இருக்கிற மாற்றி குணங்களை, ஏன்னா இந்த குணங்கள் தத்துவம் ரஜஸ்ன்னு சொன்னாரே ஒழிய நம்மளுடைய ஆட்டிடியூட்ல நம்ம கிட்ட இதெல்லாம் போட்டி போடுறதுதான், நம்மள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றதா இல்லையா. அதனால குணரூபம் அனுத்தமம் அவ்வளவுத்தையும் சொன்னார். ஏதத் தயேவாகம் ததோ பிரிச்சம் பிதாமகம் இது எல்லாத்தையும் கேட்டு கூட எனக்கு சில சந்தேகங்கள் இருந்தது, அவரை கேட்டேன்.